ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டில் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இந்த டாபிக் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ நேம்லேயே இருக்கு பாருங்கள், ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன். அப்போது அவங்களுக்கு நார்மல் ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நேச்சுரலாக நடக்கக்கூடிய ப்ரீத்திங் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுப்போம். ஓகேவா? இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு கார்டியாக் ஃபெயிலியர் நடந்திருக்கக்கூடாது. ஓகேவா? ஹார்ட் நார்மலாக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கணும். ஆனால் அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ப்ரீத்திங்கில் மட்டும் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறப்ப நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கலாம். ஸோ எப்போல்லாம் நமக்கு இந்த ப்ரீத்திங் அரெஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ். ஓகே, அடுத்ததாக ட்ரோனிங் கண்டிஷனில். ட்ரோனிங் அப்படின்னா நம்ம தண்ணிக்குள்ளே மூழ்கி இருப்போம் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு ரெஸ்பிரேஷன் மட்டும் ஸ்டாப் ஆகும். அடுத்ததாக நமக்கு எல்லாம் நடக்கிறதுக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு கண்டிஷன் எலக்ட்ரிக் ஷாக். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு படம் ஞாபகம் வரணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் படம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ ஃப்ரெண்ட்ஸில் அந்த பொண்ணுக்கு தேவயானிக்கு பார்த்தீங்கன்னா சாக்கடிக்கும். தேவயானி மேமுக்கு சாக்கடித்த உடனே விஜய் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுப்பாரு. ஓகேவா? ஓகே, அதே போல் சம்டைம்ஸ் அனஸ்தீசியா கொடுக்கும்போது கூட ப்ரீத்திங் அரெஸ்ட் ஆகலாம். அதே போல் கேஸ் பாய்சனிங் இந்த மாதிரி டயத்துலலாம் நமக்கு ரெஸ்பிரேஷன் நார்மல் ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகுது. ஓகே, இப்போ இந்த ப்ரீத்திங் அரெஸ்ட் ஆகிட்டு 5 மினிட்ஸ்க்கு நம்ம எதுவுமே பண்ணலை அப்படின்னா என்ன ஆகும்? நமக்கு இர்ரிவர்சிபிள் சேஞ்சஸ் நிறையா ஹேப்பன் ஆகும். பிரெயின் டிஷ்யூ எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நெக்ரோசிஸ்க்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்? 5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா ரிசஸ்கிட்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கார்டியாக் ஃபெயிலியர் கூட டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு ப்ரீத்திங் மட்டும் ஸ்டாப் ஆகும். அந்த ப்ரீத்திங்கை நம்ம ரீகெயின் பண்ணலை அப்படின்னா நமக்கு நெக்ரோசிஸ் டிஷ்யூலாம் நெக்ரோசிஸ் பண்ணோம் அப்படின்னா கார்டியாக் ஃபெயிலியரும் வந்துடும். அதுக்கப்புறம் பேஷண்ட்டு அவ்வளோதான். ஓகே, இந்த ப்ரீத்திங் அரெஸ்ட் ஆகும்போது என்னாகும் அப்படின்னா அல்வேலையில் வென்டிலேஷன் இருக்காது. ஓகேவா? அல்வேலை வென்டிலேட் ஆகாது. அதனால நமக்கு ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆஃப் ஆகிடுவாங்க. ஓகேவா? அல்வேலையில் வென்டிலேட் ஆகலை அப்படிங்கிறனால ரெஸ்பிரேட்டரி சென்டர் எல்லாமே ஆஃப் ஆகிட்டாங்க. சரிடா, வென்டிலேஷன்லாம் என்ன அப்படின்னா நம்ம இன்ஹேல் எக்ஸ்ஹேல் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான் வென்டிலேஷன். ஓகேவா? இன்ஹேல் எக்ஸ்ஹேலை வென்டிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், நம்ம வென்டிலேட் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம்? ஒன்று அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய காற்றை எக்ஸ்ஹேல் பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைனா அவங்களுக்குள்ளே புதுசாக காற்றை இன்ஹேல் பண்ணி விடலாம். ஸோ காற்றை இன்ஹேல் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அல்வேலை வென்டிலேட் ஆயிரும். அல்வேலை வென்டிலேட் ஆகிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆயிடுவாங்க. ஓகேவா? இது ஆஃப் ஆகிருக்கு இல்லையா? ஸோ நம்ம மறுபடியும் வென்டிலேட் பண்ணோம் அப்படின்னா ஆன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் நம்ம கொண்டு வரதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று மேனுவல், ஹியூமன் பீயிங்ஸு டைரெக்டாக ரெஸ்பிரேஷன் கொடுக்குறது. அடுத்ததான் மெக்கானிக்கல். ஓகேவா? ஸோ 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ இதுலேயும் எது பெஸ்ட் அப்படின்னா மேனுவல் தான். ஏன்னா நமக்கு எந்த ஒரு எய்ட்ஸுமே தேவையில்லை. நம்ம டேரெக்டாக வெயிட் பண்ணாமல் குயிக்காக ஸ்டார்ட் பண்ண முடியும் மேனுவல் மெத்தடை. ஓகே, மேனுவல் மெத்தடில் நம்ம பண்ணக்கூடாத விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகிருக்கக்கூடிய பர்சன் பார்த்தோம் அப்படின்னா நெக் ரீஜனில், கழுத்து ரீஜனில், செஸ்ட் ரீஜனில் டைட்டாக ஏதாவது கிளாத்தஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை லூஸ் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம வந்து ஏர்வே கொடுக்குறது அல்வேலையை போய் ரீச் பண்ணணும். அதே போல் அவங்களுடைய மவுத்தில், ஃபேஸில், த்ரோட்டில் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகளோ அல்லது ஏதாவது மியூக்கஸ், சலைவா இந்த மாதிரி ஏதாவது இருக்குது அப்படின்னா அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு தான் ரெஸ்பிரேஷன் கொடுக்கணும். இல்லைனா இதுவே போய் பிளாக் உண்டாக்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே போல் டங்கை பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வெளியே இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஓகேவா? டங்கு உள்ளே போயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு அது போயிட்டு ட்ரக்கியாவை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏர்வே அப்ஸ்ட்ரக்ஷனை காசு பண்ணலாம். இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்டிஃபிஷியலாக ரெஸ்பிரேஷன் கொடுக்க ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஸோ மெத்தட்ஸ் பார்த்தோன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா மவுத் டு மவுத் மெத்தட், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஹோல்ஜர் நெல்சன் மெத்தட். ஓகே, இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2 பேர் இன்வால்வ் ஆகிறாங்க. ஒருத்தர் பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு தான் அந்த அரெஸ்ட் ஆகிருக்கு, ப்ரீத்திங் அரெஸ்ட் ஆகிருக்கு. அடுத்ததாக இன்னொருத்தர் யார்? ப்ரீத்திங் கொடுக்க போகிறவங்க, ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்க போகிறவங்க. இவங்க பார்த்திங்கன்னா ரிசக்சிட்டேஷன் பண்ண போகிறாங்க இல்லையா? அதனால இவருக்கு பேர் ரிசக்சிட்டேட்டார். ஓகேவா? ஸோ இவருக்கு ப்ரீத்திங் கொடுக்க போகிறாரு. ஓகேவா? ஸோ இவருடைய ரிசக்சிட்டாருடைய தம்பை பார்த்திங்க அப்படின்னா இவருடைய லோவர் ஜாலை வச்சு வாயை ஓப்பன் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அடுத்ததாக நோஸை பார்த்திங்க அப்படின்னா நாஸ்ட்ரல்ஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? அதாவது நம்மளுடைய ரைட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்பை ஜாவை ஓப்பன் பண்ணணும். லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய தம்பையும் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் வச்சு நோஸை க்ளோஸ் பண்ணிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ரிசப்டிட்டார் ப்ரீத்திங் கொடுக்க போகிறவங்க ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அவங்க மவுத்தில் எக்ஸ்ஹேல் பண்ணி விடணும். ஓகேவா? ஸோ அது நமக்கு நார்மலாக எக்ஸ்ஹேல் பண்ணுறத விட 2 டைம்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி யாராக இருந்துச்சு அப்படின்னா
அவங்களுக்கு ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா டைடல் வால்யூமை விட அதிகப்படியான ஏர் உள்ளே வரனால லங்கு பார்த்திங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஓகேவா? எக்ஸ்பேண்ட் ஆன லங்கு சும்மா இருக்காது, நமக்கு உள்ளே ஏர் போயிடுச்சு அப்படின்னா அது பேசிவாகவே வெளியே வர ட்ரை பண்ணும், பேசிவ் எக்ஸ்பிரேஷன் நடக்கும். ஸோ அகைன் நம்ம மறுபடியும் ஃபுல்லாக இன்ஹேல் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் நம்ம அவங்க வாய்க்குள்ளே எக்ஸ்ஹேல் பண்ணி விட்டோம் அப்படின்னா மறுபடியும் லங்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், மறுபடியும் பேசிவாகவே அவங்களுக்கு அந்த லங்கு பார்த்திங்கன்னா சுருங்கிடும். ஓகேவா? ஸோ மறுபடியும் இது மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் ரிட்டைன் ஆகிடும். அல்வேலுக்குள்ளே வென்டிலேஷன் நடக்குது அப்படிங்கிற சிக்னல் அவங்களுடைய ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை போய் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸ் ஆன் ஆயிடுவாங்க, நார்மல் ப்ரீத்திங் அக்வேர் ஆகும். ஓகேவா? ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன்லேயே இந்த மவுத் டு மவுத் மெத்தட் தான் ரொம்பவே எஃபெக்டிவான மெத்தட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட எக்ஸ்ஹலேஷனை தான் அவங்களுக்கு கொடுக்குறோம், அதனால் அவங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு தான் அவங்களுடைய லங்ஸ்குள்ளே போகும். இந்த கார்பன் டை ஆக்சைடு ரொம்ப வேகமாக ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை ஸ்டிமுலேட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்ததாக ஹோல்ஜர் நியல்சன் மெத்தட். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா பேஷண்ட்டு ப்ரோன் பொசிஷனில் இருக்கணும், ஹெட்டை வந்து ஏதாவது ஒரு சைடு திருப்பி வச்சுக்கலாம். ஓகேவா? குப்பரை படுத்துருக்கணும், ஹெட்டை ஏதாவது ஒரு சைடு திருப்பினா அப்படி வச்சு படுத்துருக்கலாம். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரிசப்டிட்டாக இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து இங்கே வந்து இவங்களுடைய கையை இப்படி அப்டக்ட் பண்ணி எல்போவை ஃப்ளக்ஸ் பண்ணி வச்சுக்க சொல்லணும். ரெண்டு சைடுமே அப்டக்ட் பண்ணி எல்போவை ஃப்ளக்ஸ் பண்ணி வச்சு சொல்லிவிட்டு நம்ம இந்த இடத்துல நீல் டவுன் போட்டு உட்காந்துக்கணும். ஓகேவா? ரிசப்டிட்டார் இங்கே வந்து நீல் டவுன் போட்டு உட்காந்துக்குவாங்க. இப்படி போட்டு உட்காந்துட்டு அவங்களோட கையை வச்சு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுப்பாங்க. ஓகேவா? இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுக்கறது மூலமாக அவங்களுக்கு லங்குக்குள்ளே கம்ப்ரெஷன் கிடைக்கும். அடுத்து இவங்க வந்து இந்த ஆமை பிடிச்சி கொஞ்சம் செஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அதாவது செஸ்ட் ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேவா? தொராசிக் ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக இந்த ஆமை பிடிச்சி கொஞ்சம் இப்படி இருக்கிற மாதிரி வரும். அடுத்ததான் மறுபடியும் ப்ரெஷர். ஸோ இதை மறுபடியும் பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு நார்மல் ரெஸ்பிரேஷன் ரீஸ்டோர் ஆகும். ஸோ இங்கே என்ன பண்ணுறோம், தொராசிக் கேஜை வந்து எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம். அடுத்ததாக ப்ரெஷர் கொடுக்கும்போது உள்ளே இருக்கக்கூடிய ஏரை பார்த்திங்க அப்படின்னா நம்ம கம்ப்ரெஸ் பண்ணி வெளியே கொண்டு வரோம். ஸோ அதனால் அல்வேலை வென்டிலேட் ஆகுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்பிரேட்டரி சென்டர்ஸை ஆன் பண்ணுறாங்க. ஓகே, இது ரெண்டுமே பார்த்தோம்னா மேனுவல் மெத்தட்ஸ். அடுத்ததாக மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். ஓகே, அடுத்ததாக மெக்கானிக்கல் மெத்தட்ஸ். இப்போ நம்ம மேனுவல் மெத்தட் ரெண்டு பார்த்தோம். ஓகேவா? ஸோ இதுலேயே மோஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கக்கூடியது மவுத் டு மவுத் மெத்தட். ஓகே, நம்ம ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் மவுத் டு மவுத் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஹோல்ஜர் நியல்சன் மெத்தடாக இருந்தாலும் சரி, ஒரு கொஞ்சம் நேரம் பண்ணலாம். ஓகேவா? ஸோ லாங்கர் பீரியடுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம மெக்கானிக்கல் மெத்தட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ இது எந்த மாதிரி கேஸுக்கு வரும் அப்படின்னா அவங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், ஓகேவா, டயஃப்ரமாக இருக்கலாம், இன்டர்காஸ்டல் மசில்ஸாக இருக்கலாம். ஸோ ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் கம்ப்ளீட்டாக பேரலைஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்ப நேரத்துக்கு ரெஸ்பிரேஷன் நடக்காது, ரெஸ்பிரேட்டரி ஃபெயிலியர் அக்கர் ஆகும். அதனால் அவங்களுக்கு மெக்கானிக்கல் மெத்தடில் நம்ம ரொம்ப நேரம் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுக்குறோம். ஸோ இதில் ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா ட்ரிங்கர் மெத்தட், இன்னொன்று பார்த்திங்கன்னா வென்டிலேஷன் மெத்தட். இதில் ட்ரிங்கர் மெத்தட் பார்த்தோம் அப்படின்னா அந்த பேஷண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் உடம்பும் ஒரு சேம்பருக்குள்ளே இருக்கும். ஓகேவா? அந்த சேம்பர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அயன் லங் சேம்பர் அப்படின்னு சொல்லுவோம், அப்படி இல்லாட்டி டேங்கர் ரெஸ்பிரேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அயன் லங் சேம்பர் அல்லது டேங்க் ரெஸ்பிரேட்டர், ரெண்டுமே அந்த ஒரு சேம்பரை குறிக்குது. ஸோ இதுக்குள்ளே அவங்களுடைய ஹோல் பாடியும் இருக்கும், தலை மட்டும் வெளியே நீட்டிகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ரெஷர் கொடுப்பாங்க உள்ளேயே. உள்ளேயே ப்ரெஷர் கொடுத்து இன்ட்ராதொராசிக் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு ரெஸ்பிரேஷன் நடக்கும். இது ட்ரிங்கர் மெத்தடில். அடுத்ததான் வென்டிலேஷன் மெத்தட். வென்டிலேஷன் மெத்தட் பார்த்தோம்னா ட்ரக்கியா இருக்கு இல்லையா, விண்டு பைப்பு. ஸோ விண்டு பைப்பில் நம்ம ஒரு டியூப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம், ரப்பர் டியூப்பு. அந்த ரப்பர் டியூப்புக்குள்ளே நம்ம வந்து ஆக்சிஜன் கொடுப்போம். ஸோ ஆக்சிஜனை பம்ப் பண்ணி விட்டு நமக்கு கொஞ்சம் ப்ரெஷரோட ஆக்சிஜனை கொடுப்போம், அதனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸோட போய் இன்ஹேல் ஆகும். ஓகே, அதே போல் ட்ரிங்கர் மெத்தடில் நம்ம சைட்லேருந்து ப்ரெஷர் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோமா, ஸோ அது இன்ஸ்பிரேஷன் அப்போ ப்ரெஷர் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பிரேஷன் அப்போ ப்ரெஷர் கம்மிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ ஆல்டர்னேட்டிவாக தான் கொடுப்போம் இதுலேயும். அதே மாதிரி இதுலேயும் கொஞ்சம் டைம் விட்டு எக்ஸ்பிரேஷனுக்கு டைம் விட்டு தான் நம்ம ஆர்டிஃபிஷியல் எக்ஸ்பிரேஷன் எல்லாமே கொடுப்போம். ஸோ வென்டிலேஷனில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு இருக்குது. ஓகேவா? ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரெஷரோடு போகும், இன்னொன்று பார்த்தோன்னா அதிகப்படியான வால்யூம் போகும். ஓகேவா? ஸோ ஆக்சிஜன் அதிகப்படியான வால்யூம்லேயும் கொடுப்பாங்க, அதிகப்படியான ப்ரெஷர்லையும் கொடுப்பாங்க. ஓகேவா? ஹை ப்ரெஷரில் கொடுத்தாங்க அப்படின்னா அது ப்ரெஷர் வென்டிலேட்டர், அதிகப்படியான வால்யூமில் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வால்யூம் வென்டிலேட்டர். ஓகே கைஸ், அவ்வளோதான் மெக்கானிக்கல் மெத்தட். ஸோ இப்போயும் நீங்கள் திடீர்னு எலக்ட்ரிக்கல் ஷாக்கு நீங்கள் பார்க்குற இடத்துல நடக்குது அப்படின்னா அவங்க கீழே விழுந்துட்டாங்க, அவங்களுக்கு ஹார்ட் பீட் இருக்குது ஆனால் மூச்சு விடலை அப்படின்னா நீங்கள் உடனடியாக என்ன பண்ணணும், மேனுவல் மெத்தட் ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணி அவங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நார்மல் ரெஸ்பிரேஷன் ரீஸ்டோர் ஆகிடும், நீங்கள் ஒரு உயிரை காப்பாற்றிடுவீங்க. ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் ரெஸ்பிரேஷன் பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பேசியிருப்போம்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். டாடா.